பிரபலமான சேனல்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இவங்க தான் வின்னரா 10 லட்சம் பரிசா. இவ்வளவு நாள் கஷ்டத்துக்கு இப்ப வெற்றி கிடைச்சிருக்கா. அஜித் அவங்களும் ஷாலினி அவங்களும் ஏர்போர்ட் வந்தப்ப அவங்கள மறைச்சு நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அப்ப ஷாலினி அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? யார் சாமி நீங்கெல்லாம் இவ்வளோ அன்பை கொடுக்குறீங்களே அப்படின்னு சூர்யா அவரு சொல்லியிருக்க விஷயங்கள் என்னங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிகமபா இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இப்ப இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல நிறைய குழந்தைகள் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. டாப் 5 போட்டியாளர் லிஸ்ட்ல 5 பேர் இருக்காங்க. குழந்தைகள் இவ்வளவு நல்லா பாட்டு பாடுறாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இவங்களுடைய குரல் வளம் இருந்துச்சு. எல்லாருமே பாராட்டி அவ்வளவு தூரம் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில திவினேஷ் அவரு ரொம்பவே நல்லா பாடிட்டு இருக்காரு. இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த காலத்துல இவ்வளவு அருமையா பாடுறாரு அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அதே போலதான் யோகஸ்ரீ அவங்களும் பலருடைய பாராட்ட பெற்று வராங்க. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வின்னர். ஆனா யோகஸ்ரீ அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல டைட்டில்ல யாரு நல்லா பாட்டு பாடுறாங்களோ, யாருக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்குதோ அவங்க தான் வந்து வெற்றியாளராக போறாங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த கடைசி மேடை வரைக்கும் போன எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவர் விருது வாங்கினதுக்கு அப்புறமா ஏர்போர்ட்டுக்கு திரும்பியும் வந்திருக்காரு. ஷாலினி அவங்க கூட வரும்போது அவரை மறைச்சு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அஜித் அவர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வர முடியாம கொஞ்சம் வழி விடுங்க, கண்டிப்பா பேசலாம், நான் சீக்கிரமா மீட் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து விலகி வந்தாரு. ஷாலினி அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னோட வெற்றி தோல்வி எல்லாத்திலயும் உறுதுணையா இருக்கிறது அவங்க தான். ஷாலினி அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை. என் வெற்றிக்கு தூணா இருக்கிறது அவங்க தான். இந்த நேரத்தில் அவங்கள பத்தி நான் கடமைப்பட்டிருக்க பேசுறதுக்காக. நான் ஷாலினி அவங்களை திருமணம் செஞ்சப்ப பிரபல நடிகையா இருந்தாங்க. எனக்காக சினிமாவில இருந்து நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. பல தியாகங்களை எனக்காக பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைக்கிற எந்த அங்கீகாரமும் என்னோட மனைவிக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல ஷாலினி அவங்க கிட்ட அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருது வென்றதை பத்தி கேட்ட கேள்விக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காங்க. அஜித் அவரு நன்றிங்க எல்லாருக்குமே, கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல மும்பையில சூர்யா அவரு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட பள்ளி கல்லூரி நாட்கள்ல பல அனுபவங்களை கத்துக்கிட்டேன். லயலோ கல்லூரியில பிகாம் படிப்பை முடிச்சேன். அங்கிருந்து தான் ஸ்கிராட்ச்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இங்க பெரும்பாலும் வந்தது கிடையாது. ஆனா எனக்காக இப்படியான அன்பெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, யாரு சாமி நீங்களா அப்படின்னு சொல்லி உற்சாகத்தோட பேசியிருக்காருங்க. அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.